அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் பாஜக பிரமுகரும் மூத்த வழக்கறிஞருமான பால் கனகராஜிற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ள தாதா நாகேந்திரனுக்கு பால் கனகராஜ் வழக்கறிஞராக பணியாற்றியதாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் தற்போது அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 5ஆம் தேதி அன்று படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இதுவரை 22 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். பிரபல வடசென்னையின் பிரபல தாதாவாக இருக்கக்கூடிய நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமன் கடைசியாக கைது செய்யப்பட்டார். தற்போது நாகேந்திரனுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்ததுனால இந்த வழக்கில் நாகேந்திரன் சேர்த்து அவரை கைது செய்யும் நடவடிக்கையில போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் பாஜகவின் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் கூடிய பால் கனகராஜை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டு இன்று காலை சுமார் 11 மணி அளவில் அவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை இந்த வழக்கு தொடர்பாக பால் கனகராஜிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. தற்போது பால் கனகராஜ், ரவுடி நாகேந்திரன், அதே போல சம்போ செந்தில் உள்ளிட்டவர்களுக்கு வழக்கறிஞராக பணியாற்றி அவரது வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக ஆஜரானதுனால இவர் அது தொடர்பான விவரங்களை கேட்டறிவதற்காக இந்த சம்மன் அனுப்பப்பட்டு அவர் விசாரணை நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இன்று 11 மணி அளவில் பால் கனகராஜ் அவர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி இந்த சம்மன் தொடர்பான விளக்கங்களை அளிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில பாஜக மூத்த வழக்கறிஞராக கூடிய பால் கனகராஜுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு 2வது முறையாக இன்று நேரில் ஆஜராக இருக்கிறார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட பின்னர் அது தொடர்பான விளக்கங்கள் அளிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.